தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற தளபதி விஜய் அவர்களுடைய கட்சிக்கான சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான முக்கியமான ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கான சின்னம் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ விசில் சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சின்னமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விசில் சின்னம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் நடித்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிகில் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து விசில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ பெரும்பாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்லேயோ அல்லது இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ பங்கேற்ற பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கப்பு முக்கிய பிகில் அப்படிங்கிற மாதிரியான டைலாக்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அந்த பிகிலுங்கிறதே வந்து விசிலுக்கான இன்னொரு வார்த்தையாக தான் பார்க்கப்பட்டது. இந்த விசில் சின்னம் எப்படி கிடச்சிச்சு, ஸோ இது எத்தனாவது ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போது இந்த விசில் சின்னம் அப்படிங்கிறது வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக தேர்தல் ஆணையத்தில் அப்ளை பண்ணப்பட்டதில் முதல் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கப்பட்டதாக அப்புறம் சொல்லப்படுது. ஸோ இந்த முதல் 3 சின்னத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசில், கால்பந்து, அதுக்கப்புறம் வந்து வெற்றி கோப்பை, அந்த கிரிக்கெட்டெல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கோப்பை அப்படிங்கிற விஷயத்த வந்து 3 ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருந்தாலும் மொத்தம் 10 சின்னங்கள் வந்து அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுத்ததில் முதல்ல கேட்கப்பட்ட இந்த விசில் சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஓகேவா? தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் தொய்வில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஈரோடு, அதுக்கப்புறம் புதுச்சேரி, இந்த 2 இடங்களில் வந்து கடைசியாக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்கள் பேசியிருந்தார். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பட விவகாரம், அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை, இந்த மாதிரியான அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருந்ததுனால கட்சி ரீதியான எந்த ஒரு ஆக்டிவான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களையும் சரி ஊடகங்களையும் வந்து பேசப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு தரமான ஒரு வெற்றியாக தான் வந்து இந்த சின்னங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சின்னம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால பெரும்பாலானவருக்கு போய் சேர்ந்தாலுமே வந்து கிராம பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசில் சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சவாலாக இருக்கும் அப்படி மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க சோசியல் மீடியானால வந்து கிராமம் உள்ள எல்லா பகுதியிலையுமே வந்து இந்த விசில் சின்னத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துட முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சின்ன கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இந்நேரம் வந்து உலகம் முழுவதுமே வந்து பரவி இருக்கும் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த சின்னங்கிறது வந்து கிராமம் மட்டுமில்ல நகர்ப்புற எல்லா பகுதியிலுமே வந்து ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சின்னமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் இந்த விசில் வந்து இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து பஸ்ஸில் ஏறுறாங்கன்னு வச்சுங்களேன். பஸ்ஸில் வந்து அவங்க ஏறிட்டாங்க, பஸ்ஸு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த விசில் தான் பயன்படுத்தப்படுது. அவங்க இந்த ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படிங்கிறத குறிக்கிற விஷயமாக வந்து நடத்துனர் பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து இந்த விசில் இருக்குது. அதே போல் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்கு அப்புறம் வந்து அதிகமாக ஜல்லிக்கட்டு போட்டி இருக்கும். ஓகே, ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடுகளையும் சரி வீரர்களையும் உற்சாகப்படுத்துகிற விதமாக இருக்குன்னா இந்த விசில் தான் வந்து அடிக்கப்படுது. ஓகேவா? ஸோ அதனால் தமிழக மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த விசில், அது மூலம் விசில் சத்தம், இது ரெண்டுமே வந்து கனெக்டிங்காக இருக்குது. அது ஓகேவா? அதை தாண்டி வந்து நம்ம சினிமாலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ என்று அதில் தளபதியோட பழைய படங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை திரையரங்கில் பொறுத்த வரைக்கும் சரி, அதை தாண்டி எல்லா விழாக்கள்லையுமே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, விசில் அடிப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விசில் அப்படிங்கிறது தொடர்ந்து மக்களுடைய ஆதரவில் இருக்கும். ஸோ அதனால் இந்த சின்னங்கிறது வந்து கிராம பகுதியில் மட்டும் நகர்ப்பகுதி எல்லாரிடையே வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஈஸியாக தான் இருக்கும் அவருக்கு, சரிங்களா? ஸோ அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே. ஸோ எஸ். ஸோ முதல் வெற்றியாக வந்து கேட்ட சின்னமே கிடைச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி. ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, அவருடைய தொண்டர்களுக்கும் சரி, அவர் ரசிகர்கள் அப்படிங்கிற எல்லாருக்குமே வந்து இந்த விசில் சின்னம் கிடைச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி. ஸோ தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை கொடுத்துட்டு சில முக்கியமான ரூல்ஸையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் அதில் முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த விசில் சின்னம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அடுத்த தேர்தலுக்குலாம் எப்படி அப்படின்னு பார்க்குறத தாண்டி நமக்கு இந்த தேர்தலுக்கு என்ன சின்னம், இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் சின்னத்தை பயன்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தோம்னா முக்கியமாக வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி வந்து இது 234 தொகுதியிலுமே வந்து போட்டியிடுறதுக்கு இந்த சின்னம் பயன்படுத்தப்படலாம். ஒருவேளை தாவேக்கா உடன் வந்து சில கட்சிகள் கூட்டணி சேர வரும் பொழுது வந்து
அவங்களுக்கு இந்த சின்னத்தை வந்து ஒதுக்கலாம். ஒருவேளை அந்த கூட்டணி வர கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் தனி சின்னத்தில் போட்டிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, இல்லை அந்த கூட்டணி கட்சிக்கான ஏற்கனவே வந்து அவங்க ஒரு சின்னம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த சின்னத்தில் போட்டிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த விசில் சின்னத்தை கொடுங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல விசில் சின்னத்தை வந்து வேற ஒரு நபர் பயன்படுத்தலாம். இது புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, இப்போ சென்னையில் இருக்க ஏதோ ஒரு 2 தொகுதி வந்து கூட்டணி கட்சியாக ஒதுக்கப்படுது அப்படின்னா அந்த 2 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக இல்லாமல் கூட்டணி கட்சியிலேருந்து 2 பேர் வேட்பாளர் நிற்பாங்களே, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசில் சின்னம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதில் வேறு யாராச்சும் சுயேட்சை வந்து நிற்கிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது சின்னத்துலேருந்து வந்து எங்களுக்கு விசில் சின்னம் வேணும் அப்படி மாதிரி கேட்பாங்கள்ல, அந்த நபருக்கு வந்து விசில் சின்னத்தை ஒதுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா 234 தொகுதியிலையுமே வந்துப்பா தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்துப்பா விசில் சின்னத்தில் போட்டிடுறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதில் கூட்டணியிலையோ அல்லது கூட்டணி கட்சி வந்து சேரும் பொழுது கூட்டணியால் நாங்கள் எங்களுடைய சின்னத்தில் நிற்கிறோம் சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து விசில் சின்னம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது வேற ஒரு நபரால் வந்து நிப்பாட்டக்கூடிய விதமாக இருக்கும். எதுக்குன்னா இப்போ வந்து ஆளுந்தரப்பு இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சின்னத்தை வந்து பார்த்தா குழப்புற விதமாக வந்து பார்த்தா பல பேரை வந்து பார்த்தா வேணுமுன்னே வந்து பார்த்தா நிப்பாட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் இந்த சின்னம் மாதிரியான சின்னங்களை கொடுத்து வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களை குழப்பறதுக்காக வந்து சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமா வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கொடுத்ததில் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்குமே தான். ஸோ